ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு 5 சிக்கு கோலம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோலம் இது 10 புள்ளி 2 வரிசை 2ல் நிறுத்தணும். இதில் எல்லாமே ரொம்ப ஈஸி. நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அந்த 2 ஸ்ட்ரெயிட் லைனையும் இணைச்சி விட்டுருங்க. மீதி இருக்கிற புள்ளியில் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரெயிட்டாக எல்லாத்துலேயுமே ஒரு கோடு போட்டுக்கிட்டே வந்துடணும். பிகினர்ஸ் எல்லாம் இந்த கோலம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுகிட்டே வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அதை ரவுண்ட் ஷேப்லேயும் வளைச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி மாட்டுக்கொம்பு மாதிரி நீங்கள் இப்படியும் போடலாம், நல்லாவும் இருக்கும். நீங்கள் மீதி எல்லாத்துலேயுமே மாட்டுக்கொம்பு மாதிரி போட்டுட்டு நடுவில் மீதி இருக்கிற ரிமைனிங் கோலத்தை எல்லாத்தையும் அப்படியே வளைச்சி விட்டுருங்க. இந்த கோலம் முடிஞ்சிடும். நல்லாயிருக்கா? நெக்ஸ்ட்டு கோலம் 7.4ல் நிறுத்தணும். எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கேக்கை பாதியாக கட் பண்ண மாதிரி ஒரு ஷேப்பில் போட்டுட்டு நடுவில் பூ மாதிரி போட்டுடணும். பூ போட்ட பிறகு திரும்பவும் அகைன் இருக்கிற அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு புள்ளி இருக்குல்ல, அதுக்கும் அதே மாதிரி ஒரு பூ போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற புள்ளியை அப்படியே இந்த கேக் ஷேப்பில் ரிமைனிங் புள்ளி இருக்குள்ள அதை அப்படியே ஒரு முக்கோண ஷேப்பில் முடிச்சிருங்க. இந்த கோலம் பிடிச்சிருக்கா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இது பார்டர் கோலமும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த கோலம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஷேப்பில் 2 பக்கமும் போட்டுட்டு நடுவில் ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு நீங்கள் மீதி இருக்கிறத போட்டுட்டு அப்படியே ஒரு கலசம் கோலம் மாதிரி, இது கலசம் கோலம் தான். கலசம் மேலே தேங்காய் இருக்கிற மாதிரி நான் ஒரு டிசைன் போட்டுக்கிட்டேன். அதில் நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு தாமரை மாதிரியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் இருக்கோ அதை போட்டு முடிச்சுக்கோங்க. இந்த கோலம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 9.1ல் நிறுத்தணும். ஸ்ட்ரெயிட் லைன் தான். நடுவில் ஒரு நீங்கள் பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் போட்டுட்டு மீதி அதை சுற்றியுமே அதே மாதிரி ஒரு டைமண்ட் தான். ஆனால் அதுலேருந்து ஒரு மணி மாதிரி கீழே ஒரு முடிச்சு போட்டுருங்க. அடுத்தது போட்டுட்டு அந்தந்த புள்ளியிலையும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. 4 ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அதை அப்படியே அந்த இடத்துலையே வளைச்சி விட்டுட்டிங்கன்னா கோலம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிக்கு கோலம் கஷ்டம்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் இருக்கிறதுலையே சிக்கு கோலம் தான் ஈஸி, சீக்கிரமாகவும் போட்டுடலாம். இந்த நெக்ஸ்ட் கோலம் பார்த்திங்கன்னா சிம்பிள் கோலம், குட்டி கோலம் 5.1ல் நிறுத்தணும். இதை நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா கோலமும் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். சப்போஸ் அதில் முடியல அப்படின்னா வீடியோஸில் பாருங்கள். நம்ம கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது பிடிச்சிருந்து கோலம் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.